கடாரத்தின் கதிரவன். அத்தியாயம் 19. சங்கிராம விஜயோத்துங்கவர்மன். மன்னன் சங்கிராமன் அளித்த அந்த குருவாள் ஆதவனின் உறக்கத்தை முழுவதுமாக பறித்தது. அது ஒரு பட்டு மெத்தையில் வைக்கப்பட்டிருந்த விஷ நாகம் போல அவருக்கு அச்சத்தையும் எச்சரிக்கையையும் உருங்கே கொடுத்தது. நான் யார் என்பது அவனுக்கு தெரிந்துவிட்டதா? இது ஒரு நட்பின் பரிசா, இல்லை நீ என் கத்தி முனையில் இருக்கிறாய் என்பதற்கான எச்சரிக்கையா? இந்த கேள்விகள் அவன் மனதை குடைந்தன. அவன் இப்போது இன்னும் 100 மடங்கு கவனமாக இருக்க வேண்டும். அவன் ஆடும் ஆட்டம் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அவன் உயிரை பறித்துவிடும். அடுத்த நாள் அவன் அந்த புதிய குருவாளை தன் இடுப்பில் அனைவரும் பார்க்கும் வண்ணம் செருகிக் கொண்டு மன்னனை சந்திக்கச் சென்றான். அவன் மன்னரின் பரிசை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டதை காட்ட விரும்பினான். அரண்மனை தோட்டத்தில் மன்னன் சங்கிராமன் ஒரு சிறிய குளத்தில் பூத்திருந்த தாமரை மலர்களை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகே சென்ற ஆதவன், வேந்தே, தாங்கள் அளித்த பரிசுக்கு மிக்க நன்றி. இது என் வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்றான் பணிவுடன். சங்கிராமன் அவனை திரும்பி பார்க்காமலேயே, ஒரு கலைஞனின் கத்தி அவன் உளியில் இருக்கிறது, ஒரு வணிகனின் கத்தி அவன் நாணயத்தில் இருக்கிறது. ஆதவராயரே, கத்தி எதில் இருக்கிறது என்று கேட்டான். அவன் கேள்வி சாதாரணமாக இருந்தாலும் அதன் உள் அர்த்தம் ஆழமாக இருந்தது. ஆதவன் சற்றும் பதற்றப்படவில்லை. வேந்தே, என் கத்தி என் வாடிக்கையாளரின் திருப்தியில் இருக்கிறது. ஒரு நல்ல வணிகன் தன் வாடிக்கையாளரை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான், அவனுக்கு பற்றுள்ளவனாக இருப்பான் என்றான். அவன் வாடிக்கையாளர் என்று சொன்னது மறைமுகமாக தன் மன்னனான ராஜேந்திர சோழரை குறித்தது. சங்கிராமன் மெல்ல திரும்பினான். அவன் முகத்தில் ஒரு விவரிக்க முடியாத புன்னகை. பற்று, மிக அற்புதமான வார்த்தை, ஆனால் மிகவும் ஆபத்தானதும் கூட. சில சமயங்களில் நமக்கு மிகவும் பற்றுள்ளவர்கள் என்று நாம் நம்புபவர்களே நம் முதுகில் குத்திவிடுவார்கள். அவன் பார்வை எங்கோ தொலைவில் சோழ தேசத்தை நோக்கியிருப்பது போல இருந்தது.